ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഇന്നേക്ക് നമ്മ ചാനലിൽ നല്ല സ്പെഷ്യലാണ്, സൂപ്പർ ടേസ്റ്റാണ് ഒരു സദ്യ സ്പെഷ്യൽ എരിശ്ശേരിയുടെ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சூப்பர் டேஸ்டான எரிசேரி தயார் பண்ணுறதுக்காக பாருங்க, இவ்வளோ மஞ்சள் பூசணிக்காய் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவில் எடுத்துக்கோங்க. இதனோட தோல் எல்லாம் மாற்றி விதையை க்ளீன் பண்ணி கழுகியதுக்கப்புறமா இது சின்ன பீஸாட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். கூட நம்ம பூசணிக்காய் மற்றும் வச்செல்லாம் எரிசேரி தயார் பண்ணுறது பாருங்க. 1/2 கப்பு தட்டைப்பயிரும் எடுத்து வச்சுருக்கிறேன். இதே ரெண்டும் சேர்த்து தான் இன்றைக்கு எரிசேரி தயார் பண்ண போகிறது. இப்போ சின்ன பீஸாட்டு நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இனி ஒரு மண் சட்டியிலேக்கு நமக்கு பூசணிக்காய் மாற்றலாம். அதுக்கப்புறமா இது வேக வச்சு எடுக்கணும். அதுக்குள்ளே இதிலேக்கு ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸு சேர்க்கணும். கடைசியில் நம்ம கடுகு தாளித்து சேர்க்கும்போது இன்னும் சில இன்க்ரீடியன்ட் சேர்த்துடுவாங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள் நான் இதிலேக்கு சேர்த்திருக்கு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் அதே மாதிரி கூட 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்திருக்கு. இனி தேவையான உப்பு சேர்க்கலாம். அதுக்கப்புறமா இது வேகிறதுக்காக தண்ணி ஊற்றலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ்வில் வச்சு இது நல்லா வேக வச்சு எடுக்கலாம். இதே டைமில் நம்ம தட்டைப்பயிறு நல்லா கழுகியதுக்கப்புறமா குக்கரில் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு கூட எடுக்கலாம். நல்லா ஃபைனாக வெந்து வரணும் தட்டைப்பயிறு. இப்போ இது ரெண்டுமே வெந்து வர டைமுக்குள்ளே நமக்கு இதுக்கு தேவையான தேங்காய் கூட்டு தயார் பண்ணலாம். அதுக்காக 3/4 கப்பு துருவன தேங்காய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகம், 2 பல்லு பூண்டு, 1 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய் இவ்வளோ எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா பாருங்கள், இதே மாதிரி இது அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைனாக அரைக்க தேவையில்லை. பாருங்கள், இதே மாதிரி போதும். இப்போ நம்ம பூசணிக்காய் நல்லா வெந்து வந்துடுச்சு. பாருங்கள், அதில் தண்ணி எல்லாம் வற்றி நல்லா கரெக்டாக இது வெந்து வந்துடுச்சு. ஆனால் இது ரொம்ப உடைஞ்சு போகாமல் பார்க்கணும். இனி நமக்கு அரைச்சி வச்ச தேங்காய் கூட்டு இதுக்கு மேலே போடலாம். இப்போ கலர தேவையில்லை. இதுக்கு மேலே இதே மாதிரி போட்டால் போதும். அதுக்கப்புறமா நல்லா வேக வச்செடுத்த தட்டைப்பயிறு இதுக்கு மேலே நமக்கு போட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். நம்ம தட்டைப்பயிரும் தேங்காய் கூட்டும் அதே மாதிரி மஞ்சள் பூசணிக்காயும் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனுடைய எல்லாம் டேஸ்ட்டு ஒரே மாதிரி ஆகணும். அதுக்காக தான் இப்போ பாருங்கள், நம்ம தட்டைப்பயிரும் அதே மாதிரி பூசணிக்காயும் தேங்காய் கூட்டும் எல்லாம் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இனி நமக்கு கலர் விடலாம். ஆனால் பூசணிக்காயோட பீஸ் அதிகமாக உடைஞ்சு போகாமல் பார்க்கணும். பாருங்கள், அதிகமாக தண்ணி இதிலேக்கு ஊற்றக்கூடாது. எரிசேரி எப்போவுமே நல்லா திக்காയിട്ട് தான் இருக்கும். இப்போ இது நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இனி ஸ்டவ்விலேருந்து மாற்றி வைக்கலாம். அதுக்கப்புறமா நமக்கு இதிலேக்கு கடுகு தாளித்து சேர்க்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நான் இதிலேக்கு ஊற்றியிருக்கு. கடுகு போட்டிருக்கு. நல்லா வெடித்ததுக்கப்புறமா ஒரு 3-4 சின்ன வெங்காயம் நைஸாக நமக்கு ரவுண்டில் கட் பண்ணி இது சேர்த்து நல்லா ஃப்ரை ஆக்கி எடுக்கலாம். இனி இதிலேக்கு கறிவேப்பிலை சேர்க்கலாம். அதே மாதிரி வரமிளகாயும் சேர்க்கலாம். ஆனால் நான் வரமிளகாய் இப்போது சேர்க்கறதில்லை, என்கிட்ட இல்லாததுனால நான் சேர்க்கறதில்லை. அதுக்கு பின்னாடி 1/2 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய் இதிலேக்கும் சேர்த்து நல்லா ஃப்ரை ஆக்கி எடுத்துக்கோங்க. எரிசேரியோட டேஸ்ட்டு இதில் தான் இருக்கும். கடுகு தாளித்து எடுக்கும்போது நம்ம தேங்காய் சேர்த்து தான் எரிசேரிக்கு எப்போவுமே கடுகு தாளித்து எடுத்துடுவாங்க. இனி நம்ம எரிசேரியிலேக்கு கடுகு தாளிச்சது சேர்த்து இதே மாதிரி பரப்பி விட்டதுக்கப்புறமா மூடி வைக்கலாம். உடனே கலரக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். நம்ம சூப்பர் டேஸ்டான பூசணிக்காய் தட்டைப்பயிறு எரிசேரி ரெடி ஆயிருக்கு. மலையாளத்தில் இதுக்கு மத்தங்காய் வன்பயர் எரிசேரி என்று தான் சொல்லுவாங்க. சாப்பாடுன்னு கூட சாப்பிட்றதுக்கு நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது சும்மா கூட ஒரு கப்பில் போட்டு கூட நமக்கு சாப்பிடலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கு கமெண்ட்டில் எழுதி போடுங்க.